சட்டம் யார் பக்கம்? இணைந்து வழங்குபவர்கள் Pumex Bunions and Briefs. வணக்கம் நேயர்களே, இது சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சி. உங்களுக்கான அடிப்படை சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான தீர்வு என்ன என்பதற்கு பதிலளிக்க வழக்கறிஞர் ரமேஷ் நமது அரங்கத்திற்கு வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, சொத்து தொடர்பான உங்களது கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள், பதில்களை விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு செல்வோமா? சார், பொதுவாக இந்த சொத்து தொடர்பான வழக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சொத்துனோட வகைப்பாடுகள் நிறைய இருக்கு இல்லையா? பூர்வீக சொத்து, தான சொத்து, இது என்னென்ன வகைகள்? நீங்கள் பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லைங்களா? பூர்வீக சொத்து அப்படின்ற சொத்து எப்படி சட்டத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொத்து வந்து தாய் வழியிலோ இல்லை உமன் ப்ராப்பர்ட்டி பெண்கள் வழியிலோ வருகின்ற சொத்து வந்து பூர்வீக சொத்தாக கருதப்பட மாட்டாது. தந்தை, முப்பாட்டனார், அதற்கு முப்பாட்டனார் அப்படி இருக்கின்ற தந்தை வழி சொத்துக்கள் தான் வந்து பூர்வீக சொத்தாக சட்டத்தில் அனுமானிக்கப்படுகின்றது. அப்படி பூர்வீக சொத்துக்கள் சட்டத்தில் அனுமானிக்கப்படுகின்ற பொழுது அதற்காக வாரிசுகள் யார் யார்கள் என்று சட்டத்திலேயே நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். பூர்வீக சொத்தில் வந்து யார் யாரெல்லாம் வந்து ரைட் இருக்குது, முதல் உரிமை யாருக்கு, இரண்டாவது உரிமை யாருக்கு, மூன்றாவது உரிமை யாருக்கு, அப்படி சொத்துக்களை வந்து அப்படி வாரிசுகளுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் லீகல் ஏட்ஸ்ன்னு சொல்லிட்டு வாரிசுகளை நிர்ணயம் செய்து சட்டத்தின் சொத்து உரிமை சட்டத்தில் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற வகையிலே சொத்தில் முதல் வாரிசுகள் யார் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் முதலில் வந்து ஒரு பூர்வீக சொத்தாக இருந்தால், அவர் ஏதாவது அந்த சொத்து குறித்து எழுதி வைக்காமல் அவர் இறந்து விட்டு இருந்தால். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் காத்திருக்கார், தஞ்சாவூர்லேருந்து ஃபாரூக் என்கிற நேயர் காத்திருக்கார். ஃபாரூக், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனை? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த தெருவில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று விலைக்கு வந்திருக்கு சார். அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும் போது இப்போ அண்ணன் தம்பி 3 பேர், அதில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உரிமைதாரர் 3 பேர், அண்ணன் தம்பி, சிஸ்டர்ஸ் 2 பேர், 5 பேர் சார் மொத்தம். சரிங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது அதில் மூத்தவர் இறந்துட்டாரு. சரிங்க. 3வது உள்ளவர் இறந்துட்டாரு, நடுவில் உள்ளவர் மட்டும் இருக்கிறாரு. சரிங்க. இப்போ மூத்தவருடைய பையன் வந்து என்ன சொல்றான், அந்த சொத்தை விற்க கூடாது அப்படின்னு சொல்றான். பாக்கி 5 பேர், சிஸ்டர்ஸ் 2 பேரும் எல்லாம் 5 பேர் எல்லாம் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. 4 பேருக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் அது அப்போஸ் பண்றாரு விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொத்தை வாங்கலாமா? இது எப்படி இது பண்ணலாம்? இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ ஏற்பட்டு கொண்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 பேர் 6 பேர் இருக்கின்ற சொத்து உரிமை இருக்கின்ற சொத்துக்களில் வந்து ஒருவர் வந்து சொத்து குறித்து ஆட்சேபனை செய்தால் அந்த சொத்தை வாங்குகின்ற உரிமை நமக்கு உள்ளதா இல்லையா அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி இல்லைங்களா? இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொத்துக்கள் வந்து வாங்கப்படுகின்ற பொழுது அவரை இப்போ ஆட்சேபனை செய்யப்படுகின்ற நபருடைய தகப்பனாருக்கு அந்த சொத்தில் உரிமை உள்ளது. அவருக்கு எத்தனை வாரிசுகள் இருந்தாலும் சரி, இறந்த நபருக்கு 1 இல்லதோ 2 அல்லது அவருடைய மனைவி மக்கள் எத்தனை வாரிசுகள் இருந்தாலும் சரி, ஒரு பாகஸ்தர்கள் மாத்திரம் அந்த சொத்தை ஆட்சேபனை செய்கின்ற பொழுது மற்ற 4 பாகஸ்தர்கள் சொத்தை விற்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது நீங்கள் மற்ற பிரிக்கப்படாத அந்த 4/5 பாகத்தை நீங்கள் வந்து இவங்களிடம் கிரயம் வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. 1/5 பாகத்தை வந்து அவருடைய சொத்தையும் சேர்த்து நீங்கள் கிரயம் வாங்குவதற்கு சட்டம் இடம் தருவது கிடையாது. ஆகையினால் நீங்கள் பிரிக்கப்படாத அந்த 5 அதாவது 4/5 பாகத்தை நீங்கள் கிரயம் பெற்றுக்கொண்டு பிறகு 1/5 பாகத்தை வந்து அவர் விரும்பினால் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது உங்களுடைய 4/5 பாகத்திற்கான உரிமையை நீங்கள் அவரிடம் கேட்டு பாகப்பிரிவினையின் மூலம் பிரித்து கொண்டாலும் பிரித்து கொள்ளலாம். அல்லது நீதிமன்றத்தை அணுகி அதற்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ திருப்பூர்லேருந்து செந்தில்குமார் என்கிற நேயர் காத்திருக்கார். செந்தில்குமார், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து பிரச்சனை தொடர்பாக? சார் வணக்கங்க சார். வணக்கம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவியுடைய ப்ராப்பர்ட்டி வைஸ் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்குறேங்க சார். சரி. எனக்கு வந்து திருமணமானது வந்து 2002ஆம் ஆண்டுங்க. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பொதுபாக விடுதலை பத்திரம்ட்டு ஏற்படுத்தி மனைவி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. யாரு? மனைவி வீட்டில். சரி. மனைவி வீட்டிலுங்க. சரி.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வைஸ் இருக்கிறதெல்லாம் வந்து இப்ப வந்து எதுவும் இல்ல, நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க. இதுக்கு என்ன சார் தீர்வுங்க அப்படிங்கறத கேட்கலான்ட்டு கேட்டேன். அதாவது அக்கு விடுதலை பத்திரம் அப்படின்றத நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த அக்கு விடுதலை என்பது என்னன்னா ரிலீஸ் ஆஃப் தி ரைட் இன் தி ப்ராப்பர்ட்டி. அது சொத்தில் இருக்கின்ற உரிமையை வந்து நாம் வந்து நிலைநாட்டுகின்ற பொழுது அதற்குண்டான உரிமையை நாம் விடுதலை செய்து மற்ற பாகஸ்தர்களுக்கு கொடுத்து விட்டால், மற்ற உரிமையாளர்களுக்கு கொடுத்து விட்டால், அந்த உரிமையை வந்து மீண்டும் நாம் கோருவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அதாவது பொதுவாக ஒரு சொத்திற்கு ஒரு அக்கு விடுதலை பத்திரம் என்ற முன்னிலைக்கு எழுதுவது உண்டு. பல சொத்துக்கள் அவர் வைத்து கொண்டிருந்தால் பொதுவாக பாக அக்கு விடுதலை பத்திரம் என்பதை ஒரு தொகை அவர்களுக்கு கொடுக்கின்ற பாக விடுதலை தொகையாக ஒன்று கொடுத்துவிட்டு அதை பாக விடுதலை பத்திரமாக மொத்தமாக எழுதி கொண்டு விட்டால் அதில் அந்த சொத்தில் மீண்டும் உங்கள் மனைவி போய் திரும்பவும் அந்த சொத்தில் உரிமை கோருவதற்கு அருகதை பதிவு பெற்ற பாக பிரிவினை அக்கு விடுதலை பத்திரமாக எழுதி கொடுத்து விட்டிருந்தால் அதில் உங்கள் மனைவி சென்று கேட்பதற்கு சட்ட ரீதியாக எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஆகையினால் வந்து பதிவு பெற்ற பத்திரமா இல்லையா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் வந்து அவருக்கு எழுதி கொடுத்து விட்ட பிறகு அதை கேட்பதற்கு உரிமை இல்லை. நம்ம ஏற்கனவே விவாதித்துக் கொண்டிருந்தோம் அந்த பூர்வீக சொத்து தொடர்பாக. ஆமாங்க, பூர்வீக சொத்துல வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை வாரிசுகள் நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் நிலை வாரிசு, இரண்டாம் நிலை வாரிசு, மூன்றாம் நிலை வாரிசு எப்படி நிர்ணயிக்கின்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரத்த மூலியமாக ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை வந்து முதல் நிலையாக முதல் நிலை வாரிசுகளாக நியமனம் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு என்னவென்று சொன்னீங்கன்னா ஒரு ஆண் மகன் எந்த விதமான ஏற்பாடும் செய்து வைக்காமல் இறந்து விட்டிருந்தால் அவருக்கு முதல் நிலை வாரிசாக யார் யார் அனுமானிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சட்டம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல தாயார் தான் முதல் நிலை வாரிசுடைய. அவருக்கு இறந்த நபருக்கு தாயார் இருந்தால் தாயார் தான். அதற்கு பிறகு தகப்பனார் கூட இரண்டாம் நிலை வாரிசு தான். தாயார் முதல் நிலை வாரிசு, அவருக்கு பிறந்த மகன்கள், அவருக்கு பிறந்த மகள்கள், பிறகு மகன் இப்போ நம்ம கேட்ட மாதிரி மகன் இறந்து போயிட்டு இருந்தா என்ன செய்யுதுன்னா மகனுக்கு பிறந்த மகன்கள் அல்லது மகளுக்கு பிறந்த மகள்கள், பேரங்கள் பேத்திகள் சொல்லுவேன் இல்லைங்களா. சில சமயத்தில் அவங்க ஆயுசுகள் நல்லா கூட இருந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். கோவையிலிருந்து ஜெயபிரகாஷ் இங்க நேர்காத்திருக்கார். ஜெயபிரகாஷ், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனையில? அதாவதுங்க எங்க பாட்டியோட பிறந்த ஒரு அண்ணங்க. சரி, ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க. எங்க பாட்டியோட பிறந்த ஒரு அண்ணன் மட்டும்தாங்க, அவங்களுக்கு வாரிசு இல்ல. சரிங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுங்க. அந்த சொத்து வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓஹோ. எங்க பாட்டிக்கு மட்டும் வாரிசு இருக்கு. அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒய்ஃபும் இல்லை, அவரும் இல்லைங்க. உங்க பாட்டி இருக்காங்களா? பாட்டி இறந்துட்டாங்க. சரிங்க. சொந்தக்காரங்க யூஸ் பண்ணி வித்திருக்காங்க. ஓஹோ. அதாவது எங்களுக்கு தான் சொத்து, அதாவது பேரை மாத்தியே வித்திருக்காங்க. உங்க பாட்டி என்பது தாய் வயிற்று பாட்டியா தந்தை வயிற்று பாட்டியான்னு சொல்லுங்க நீங்க? தந்தை வயிற்று பாட்டிங்க. சரிங்க. இப்போ உங்க கேள்வி சொல்லுங்க. அது போக இந்த சொத்துல என்ன பண்ணிருக்காங்க, இந்த தண்ணீர் பந்தல் ஒரு இடம் எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு 3 ஏக்கர் இருக்குது. சரிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா விற்க கூடாதுன்னு எழுதியிருக்காரு, பராமரிக்கணும் தான் எழுதியிருக்காரு. ஆனா வித்திருக்காங்க. ஆனா இந்த வாரிசுக்கு யாருமே விற்கலைங்க. அந்த பாட்டி சம்பந்தப்பட்டவங்க யாருமே விற்கல. சரிங்க. 3% வித்திருக்காங்க. அது எப்படி என்ன பண்ணலாங்க? இப்போ விற்றவர்கள் வந்து நீங்க கேட்குற கேள்விக்கு வந்து உங்க பாட்டிக்கு அண்ணனுக்கு எந்த விதமான வாரிசுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. பாட்டியினுடைய எந்த வாரிசுகள் வித்தாங்கன்ற தகவல் உங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கவில்லை. அதாவது பாட்டிக்கு மகன்கள் யாருமே வாரிசு யாருமே இல்லைங்க. சம்பந்தப்பட்ட வாரிசு இல்லாம இருக்கிறங்க, எல்லாருமே இருக்கோம். அவங்க யாருமே விற்கலைங்க. 3% யாரும் அந்த இடத்துல இருந்தவங்க யாரும் வந்து இந்த பட்டா மாத்தி பட்டாம் பேர்ல வித்திருக்காங்க. ஓஹோ, பட்டா மாத்தி விட்டார்கள். நீங்க வந்து எத்தனை வருஷ காலத்துக்கு முன்னாடி வித்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு 50 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்ப எங்க அத்தை எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்தவங்க சொன்னாங்க, அவ்வளவு லேண்ட் இருக்கு, ஏன் வெட்டியை விட்டுருக்கீங்க, யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு தெரிய வருது. சரி, இப்போ இதுக்கு வந்து கால வரையறை சட்டம் முக்கியமான நம்ம அனுமானிக்கணுங்க. கால வரையறை சட்டம் பிரகாரம் வந்து 13 ஆண்டுகளுக்கு மேலே உங்களுடைய பட்டாக்கள் எல்லாம் மாற்றப்பட்டு வேறொரு நபர்கள் வந்து நீங்கள் கோரிக்கை இல்லாமல் வேறொரு நபர்கள் அனுபவித்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த சொத்து மேலே நம்ம உரிமை கோருவதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி 5 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஏதாவது இந்த மாதிரி கிரயம் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்தின் மீது உங்களுக்கு நிச்சயமாக உரிமை உண்டு. அந்த உரிமையை நீங்கள் நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றத்தை அணுகலாம். 13 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அது மேலே கேட்பதற்கு உங்களுக்கு சட்ட ரீதியாக உரிமை கிடையாதுங்க. அதுதான் சட்டம். நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான தீர்வு என்ன என்பதை பார்த்து வருகிறோம். பொதுவாக சிவில் நீதிமன்றங்களில்
வழக்குகள் அதிக அளவு தேங்குவதற்கு, குறிப்பாக சொத்து தொடர்பான வழக்குகள் அதிக அளவில் தேங்குவதற்கு என்ன காரணம்? வாய்தாவும் ஒரு காரணமா? விளக்குகிறார் சிவில் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க பொருளாளர் செல்வம். இது வரிசையின் பிரகாரமாக தான் இந்த வழக்குகள் நடக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் காத்து இருக்கணும். நமக்கு முன்பாக யார் யாரெல்லாம் வழக்கு தொடுத்தாங்களோ அந்த வழக்குகளை முடிக்கிறாங்க. அது முடித்த உடனே தான் என்னோடய வழக்குகளை அந்த இடத்துக்கு வரும். அப்போ என்னோடய வழக்குகள் எடுக்கணும். இதனால் ஒரு தாமதங்கள் ஏற்படலாம். ஒன்று. இரண்டாவது விஷயம், சொல்லப்படுவார்கள் வாய்தா என்று அடிக்கடி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் இல்லாமல் எந்த வாய்தாக்கள் வாங்க முடியாது. ஒன்று. அதே போல் நீதிபதிகளும் இந்த வாய்தாக்களை அவ்வளோ சுலபத்தில் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத ரீசன் என்ன அப்படின்னு அதை கேட்டுக்கிட்டு அது கொடுக்கலாமா வானாவா அப்படின்றத அவங்க யோசித்து பார்த்து தான் அது அந்த வாய்தாவை கொடுப்பாங்க. அப்படியே கொடுக்க மறுத்துட்டாலும் இந்த நாளைய தினத்திலே இந்த வழக்குகள் நீங்கள் நடத்தி ஆகணும், இல்லைன்னா இந்த மனுவை நான் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு நீதிபதி சொல்லுவாருங்க. சார், அவரோட கருத்து பிரகாரம் வாய்தா பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சிவில் நீதிமன்றங்களில், அது சொத்து தொடர்பான பிரச்சனைகள். இப்போ பொதுவாக ஒரு வழக்கு, ஒரு சிவில் தொடர்பான வழக்கு, அந்த சொத்து தொடர்பான வழக்கு அது முடிவதற்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகள் வரை ஆகிறது. இதற்கு யார் இப்போ மனுதாரர்கள் வாய்தா வாங்க சொல்கிறாங்களா, இல்லை வழக்கறிஞர்கள் வாய்தா கேட்டுக்கிட்டு அவரோட சொந்த நலனுக்காக கேட்குறாங்களா? என்ன காரணம்? நீங்கள் உங்களோட அனுபவத்தில் வாய்தான்னு இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, இந்த வாய்தா என்ற மொழி என்பது தமிழ் மொழியே அல்ல. முதல்ல இது உருது காலத்தில் உருதில் இருந்த மொழி. இது வாய்தா என்பது பொதுவாக நீதிமன்றங்களில் வாய்தா என்கின்ற இந்த வாய்தா போல நிறைய மொழிகள் எல்லாம் உருது மொழிகள் தான் இருக்கும். இந்த வாய்தான்ற சொன்னீங்க பார்த்தீங்களா, இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க. பொதுவாக இப்போ நம்ம செல்வம் சார் சொன்ன மாதிரி வாய்தாவுக்கு வக்கீலுங்க காரணம் தப்பாக நினச்சிடுறாங்க பொதுமக்கள். அப்படி கிடையாது. ஒரு சிவில் வழக்கை, சொத்து குறித்த வழக்கை எடுத்து நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்காக ஏற்படுகின்ற தடங்கல்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு நிலையிலும் வழக்கை நடத்தி கொண்டு செல்வதற்கு வழக்குக்கு தேவையான ஆவணங்களை பெறுவதற்கு, வழக்குக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்கு, வழக்குக்கு தேவையான சாட்சியங்களை சேகரிப்பதற்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக முடிவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கேட்டார், ஐயா 50 வருஷம் ஆகிட்டு எங்கள் பாட்டி இறந்து போய், ஆனால் எங்களுக்கு சொத்துல ரைட் உண்டான்னு கேட்குறாரு. இதற்கு ஒரு வக்கீலாகிய ஒரு இடம் எடுத்து இந்த வழக்கு எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அதற்குண்டான ஆதாரங்களை சேகரிப்பதற்கும், ஆவணங்களை சேகரிப்பதற்கும், சாட்சிகளை சேகரிப்பதற்கும் ஒரு தடவையும் சம்மன் போட்டு சாட்சிகள் வருகின்ற போது நீதிபதி இல்லை, நீதிபதி என்ற போது எதிர் வழக்கறிஞர் இல்லை, எதிர் வழக்கறிஞர் வருகின்ற போது நீதிமன்ற விடுமுறை, இப்படி பல்வேறு காரணங்களால் வழக்குகள் சில சமயங்கள் தள்ளி போவது உண்டு. ஆனால் பொதுவாக வழக்குகளை வாய்தா வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பது எந்த வழக்கறிஞரின் நோக்கமும் கிடையாது. அதே போல் எந்த கட்சிக்காருடைய ஐயா சீக்கிரம் நடத்திருக்குன்னு எல்லா கட்சிக்காரும் சொல்லுவாங்க. நீதிபதிகளும் வழக்கை வேகமாக முடிக்க வேண்டும் என்றுதான் நிலைப்பாடோடு செய்கின்றார்கள். ஆனால் சிவில் நடைமுறை பொறுத்த வரையில் நடைமுறை சட்டம் அதை போல இருக்கின்ற காரணத்தினாலே தகுந்த காரணங்கள் இல்லாமல் வாய்தா கொடுக்கப்படுவதில்லை. வழக்கின் தன்மை கருதி சில வழக்குகள் எளிதாக விரைவிலேயே முடிந்து விடுகின்றன. சில வழக்குகள் 7 ஆண்டு அல்ல, 10 ஆண்டு அல்ல, அதை கடந்து கூட இன்னும் சொல்ல போனால் 25 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருந்த வழக்குகள் எல்லாம் கூட நீதிமன்றத்திலே தேங்கி இருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இதை போலத்தான். ஆவணங்களை சேகரிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளை பண்ணிடுங்க சார், என்ன வரலன்னு கிளைண்ட் சொல்லுவார். அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் லீவ் போட்டாங்க சார், சிஸ்டம் ஒர்க் பண்ணல, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவார். அந்த டாக்குமெண்ட்டை வாங்க ரெவன்யூ ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணிட்டேன் சார், தாலுக்கா ஆஃபீஸில் சீல் கொடுத்த தாசில்தார் வரல சார் என்னுவார். கையொப்பம் இடுவதற்கு ஆள் வரவில்லை, சீல் கொடுத்துவதற்கு ஆள் வரவில்லை. அரசு துறைகளிலே ஆவணங்களை பெறுவதற்கு காலதாமதமாகிறது, அதை கொண்டு கொடுப்பதற்கு அதனால் நேரமாகிறது என்று இதை சொல்லி நாங்கள் வாய்தா நீதிமன்றத்தில் கேட்பது உண்டு. அதே போல் சாட்சியங்களை பார்க்கின்ற போது சில சாட்சியங்கள் ஊரில் இல்லை சார், வெளியில் போயிருக்காங்க, அடுத்த வாரம் வராங்க, இந்த வாரம் வராங்க, அவர் ஃபாரின்ல இருக்கிறாரு, அது அடுத்த மாதம் தான் வராரு. இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லுகின்ற பொழுது நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப சென்னையிலிருந்து ராதா என்கிற நேர் காத்திருக்காங்க. ராதா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனையில? சார், இது போல எங்க வீட்டுக்கார கூட பிறந்தவங்க 4 அக்கா தங்கச்சி சார். சரி, சொல்லுங்க.
இது போல 4 அக்கா தங்கச்சி சார் அவங்களுக்கு. சரிங்க. அவங்க வந்து ஒரு அக்கா வந்து அவங்க வீட்டுக்காரர் இல்லாதனால இங்க வந்திருக்காங்க. சரிங்க. ஒரு 20 வருஷமா இருக்கிறதுனால அவங்க பையன் இருக்கான். சரிங்க. எங்களை விட அவங்களுக்கு வந்து அதிக இடம் வேணும் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு அதிகமா வாங்கிட்டாங்க. நான் கையெழுத்து போடல, என் பையன் கையெழுத்து போடல. அவங்க சொந்தக்காரங்க கையெழுத்து போட்டு எங்களுக்கு அதிக இடம், உனக்கு இடம் இல்லைன்ற பிரச்சனை பண்றாங்க சார். அதுக்கு என்ன பண்றது? அதாவது உங்கள் வீட்டுக்காரருடைய அக்கா தானே அவங்க? ஆமா சார். அவங்க என்ன கேட்கறாங்க? நீதிமன்றத்தின் மூலியமா கேட்கறாங்களா, வாய்மொழியா கேட்கறாங்களான்னு தெரியல. வாய்மொழியமா சும்மா ஒரு பேப்பர் வச்சு கையெழுத்து போட்டு 4 பேரை வச்சு இதெல்லாம் வந்து அப்படி இல்லை. உங்க கேள்வி சரிங்க. இதில் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் நிலைநாட்ட முடியாது உரிமையை. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் 89க்கு முன்பேகே திருமணம் ஆகியிருக்க வேண்டும். அவங்களுக்கு அந்த சொத்தில் வந்து பூர்வீக சொத்தாக இருக்கிற தாயார் சொத்தாக இருந்தால் சரிசமமாக பாகம் அவங்களுக்கு உண்டு. ஆனால் தகப்பனாருடைய பூர்வீக சொத்தாக இருந்தால் அவருடைய விகிதாச்சாரப்படி அவங்களுக்கு குறையும், பாகத்தினுடைய பகுதி குறையும். அது எப்படி இருந்தாலும் உங்கள் கணவரை விட அதிகமாக பாகம் பெறுவதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அப்படியே பெற்றாலும் வந்து அவருக்கு சரிசமமான பாகம் தான் சட்டத்தில் அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கட்ட பஞ்சாயத்து நீங்கள் சொல்லுமே 4 பேர் வச்சு உட்கார வச்சு பேசுறது, சொந்தக்கார வச்சு பேசுறது, நீங்களாக விரும்பி கொடுத்தால் ஒழிய அவர்களாக எடுத்துக்கொள்வதற்கு எந்த அதிகாரமும் சட்டத்தில் வழங்கப்படவில்லை. இப்போ சென்னையிலிருந்து டேவிட் என்கிற நேர் காத்திருக்கார். டேவிட், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனையில்? சார் வணக்கம் சார், நான் டி நகர்லேருந்து பேசுகிறேன். வணக்கம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். டி நகர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க சார். 117வது வட்டம் சார் நம்மளது. 117வது வட்டம் சார். ஓ சரி சார். இதில் வந்து குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்குனாங்க 1973ல். சரிங்க. அது எங்கள் ஆயா பேரில் இருக்கு. சரிங்க. ஆயாவுக்கு வந்து 2 சன், எங்கள் அப்பாவும் பெரியவரும் இருக்காங்க. சரிங்க. அதில் எங்கள் ஆயா இருந்தாங்க, ஆயா பேரில் தான் அந்த சொத்து இருக்கு. சரிங்க. அந்த வீடு இருக்கு. சரிங்க. இப்போ அதில் வந்து எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு, எங்கள் பெரியப்பாவும் இறந்துட்டாங்க. சரிங்க. அதில் இப்போ எனக்கு அதில் பாகம் உண்டு இல்லை சார். நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு கூட பிறந்தவர்கள்? எனக்கு என் தம்பி, நான், என் 3 தங்கச்சி. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, 3 பொண்ணு இருக்காங்க. சரிங்க. உங்களுக்கு உரிமை உண்டு சொத்துல. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலவசமாக ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற சொத்துக்கள் குறித்து பார்க்கின்ற போது நீங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த குடிசை மாற்று வாரியத்திலேருந்து உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராமப்புறங்களில் வந்துட்டு 2 சென்ட் 3 சென்ட் என்று அசைன்மெண்ட் பட்டா என்று கொடுக்கின்ற வழக்கம் உண்டு. அப்படி கொடுக்கப்படுகின்ற சொத்தை எந்த விதமான பாராதீனம் என்று சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், எந்த விதமான கிரயமோ அடமானமோ வேறு எதற்கும் உட்படுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட கால வரையில் அனுபவிக்க வேண்டும் என்றும், அதற்கு பிறகுதான் அந்த சொத்து குறித்து எந்த விதமான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டு இந்த மாதிரி பட்டாக்கள்லாம் வழங்கப்படுகின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொத்தில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக உரிமை உண்டு. அதில் வந்து நீங்கள் வந்து கிரயம் செய்வதற்கோ உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை ஆணையை வந்து நம்ம வைத்து பார்க்கின்ற பொழுது தான் அந்த சொத்து குறித்து வந்து இந்த பாராதீனம் என்று சொன்னோம் அல்லவா, அதை கிரயமோ அடமானமோ இப்படி வைப்பதற்கு உண்டான உரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதை பார்த்து அதன் மீது உங்களுக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது குறித்து நம்ம சொல்ல முடியும் என்பதால் நீங்கள் தகுந்த வழக்கறிஞரை அணுக வேண்டியது இந்த சமாச்சாரத்துக்கு. அதை பார்த்து தான் சொல்ல முடியும். அதுக்காக தான். இப்போ கோவையிலிருந்து துளசிமணி என்கிற நேர் காத்திருக்காங்க. துளசிமணி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனையில்? எங்களுக்கு சார் பூர்வீக சொத்து இருக்குங்க சார். சரி. பூர்வீக சொத்துல வந்து ஏற்கனவே எங்க மாமியார் முதல்ல இறந்துட்டாங்க சார். சரிங்க. அப்புறம் 2வது தான் மாமனார் இறந்தாருங்க. சரிம்மா. அப்புறம் அவங்க அக்கா தங்கச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கல்யாணமாயி கிட்டத்தட்ட அவங்க பையனுக்கு 42, ஒருத்தனுக்கு 48 ஆயிடுச்சுங்க சார். சரிம்மா. அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க எங்க வீட்டுல கொஞ்சம் என் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்ததுனால நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேங்க சார். சரிம்மா. அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால எங்க வீட்டுக்காரருக்கு வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணலைங்க சார். ஆனா நாங்க கோர்ட்ல போட்டு எங்க பொண்ணுக்கு தீர்ப்பு ஆயிடுச்சுங்க சார். சரிம்மா. அதுக்கு பிற்பாடு கோர்ட்ல போட்டு தீர்ப்பானதுக்கு பிற்பாடுங்க சார், இப்ப அந்த தீர்ப்பு செல்லாதுன்ட்டு திரும்ப போயிருக்காங்க சார் கோர்ட்டுக்கு. ஆனா எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க சார். சரிம்மா. இப்ப ஊருக்குள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணி 3ஆ பங்கி விடுங்க அப்படிங்கிறாங்க சார். 3ஆன்னா அவங்க தம்பிக்கு ஒரு பாகம், அக்கா தங்கச்சிக்கு 2 பேருங்க சார், அவங்களுக்கு ஒவ்வொரு பாகம். சரிம்மா. எனக்கு இல்லைங்கிறாங்க சார். சரிம்மா. அது இப்போ வந்து உங்களுக்கு வந்து கீழமை நீதிமன்றத்தில் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இல்லைங்களா உங்களுக்கு?
ஆயிடுச்சுங்க சார் 14 ஏக்கர். அந்த தீர்ப்பு தான் வந்து நீதிமன்ற தீர்ப்பை மிஞ்சி எந்த விதமான பஞ்சாயத்தும் செல்லாதுன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான், எல்லாருமே பொதுமக்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். ஏன்னா நீதிமன்ற தீர்ப்புன்னு ஒரு தீர்ப்பு இருக்கின்ற பட்சத்தில் அதை மீறி பஞ்சாயத்தில் பண்ணுறதோ இல்லை நீங்கள் இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறதுக்கோ எந்த உரிமையும் கிடையாது. மேல்முறையீடு என்பது வந்து அவருடைய உரிமை. யார் இப்போ தோற்று போனவர்கள் வந்து இந்த நீதிமன்றத்தை விட உயர்ந்த நீதிமன்றத்தில் சென்று மேல்முறையீடு செய்து வழக்காடுவது என்பது வந்து சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உரிமை. நீங்கள் கீழ்கோர்ட்டில் வைத்து வழக்கறிஞரை வைத்து எப்படி சரியான முறையில் உங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்கு உங்கள் சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் வந்து பாடுபட்டீர்களோ அதே போல மேல் நீதிமன்றத்திற்கும் சென்று மேல்முறையீடிலும் தகுந்த வழக்கறிஞரை வைத்து நீங்கள் உங்களுடைய வழக்கை ஆட வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பாதகமாக தீர்ப்பாகிவிட்டது என்று சொன்னால் இப்போ பஞ்சாயத்தில் நடந்த சமாச்சாரம் தான் உங்களுக்கும் நடக்கும். ஆகையினால வந்து நீங்கள் என்ன தீர்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதை நிலைநாட்டுவதற்கு மேல்முறையீட்டில் தகுந்த வழக்கறிஞரை வைத்து நல்ல முறையில் நிலையாட்டி வெற்றி பெறுங்கள். உங்கள் சொத்து உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் செல்லாது. இப்போ சேலத்திலிருந்து சுபஸ்ரீ என்கிற நேர் காத்திருக்காங்க, ரூபாஸ்ரீ என்கிற நேர் காத்திருக்காங்க. ரூபாஸ்ரீ, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனை? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்மா. சார் எங்க தாத்தா சுயமா சம்பாதிச்ச சொத்து சார். சரி. அது வந்து எங்க தாத்தா எங்க தம்பி மேல தான செட்டில்மெண்ட் பண்ணாங்க சார். சரிம்மா. அதை வந்து எங்க அத்தா வந்து கேன்சல் பண்ணிட்டு எங்க அத்தா மேல கிரையம் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். அது எது செல்லும்? அத்தான்ன்றது யாருமா? எங்க அப்பாவோட அக்கா சார். ஓ, உங்க அப்பாவுடைய அக்கா வந்து தான செட்டில்மெண்ட் பண்ணி இப்போ உங்க தாத்தா வந்து உங்க தம்பிக்கு கிரையம் பண்ணிட்டாரு, இது செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. ஆமாங்க. செட்டில்மெண்ட் ரத்து பண்ணுவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ரத்து பண்ணதா இருக்கு? இல்ல சார், 1 இயருக்கு முன்னாடி தான் தம்பிக்கு எழுதி கொடுத்தாங்க சார். சரிம்மா. இப்போ நீங்க சொல்ற கேள்விக்கு வந்து என்ன பதில் கேட்டீங்கன்னா, தான செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு தானம் என்று கொடுத்த ஒன்றை வந்து ரத்து செய்வதற்கு எந்த ஆவணங்களுக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் தான செட்டில்மெண்ட் பண்ணி ரத்து பண்ணிட்டு இருப்பாங்க. சட்டத்தில் வந்து தானம் என்பது எதிர்பாராமல் எதையும் எதிர்பாராமல் கொடுக்கப்படுகின்ற ஒரு வஸ்துக்கு தான் தானம்னு பேர். அப்படி தானம் கொடுக்கப்பட்ட சொத்தை செட்டில்மெண்ட் செய்து கொடுக்கப்பட்ட சொத்தை வந்து ரத்து செய்வதற்கு தானம் கொடுத்தவருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது அவர் தானம் கொடுக்கின்றாரோ அப்போதே அந்த சொத்தில் இருக்கின்ற அனைத்து உரிமையையும் இழந்து விடுகின்றார். அப்படி அவர் இழந்து விட்ட பிறகு அவரிடம் இல்லாத ஒரு சொத்திற்கு அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் அவருக்கு கிடையாது. சட்டத்தில் வந்து செட்டில்மெண்ட்டை வந்து ரத்து செய்வதற்கு எப்போ ஒரு குறிப்பிட்ட சில நிலைகள் எல்லாம் சட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. ஒரு நிபந்தனையான செட்டில்மெண்ட்டு, நிபந்தனை உள்ள ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வைத்திருந்தால் சொன்னால் நிபந்தனை மீறப்படுகின்ற போது அது தானாக தான் ரத்தாகும்படியே ரத்து பத்திரம் எழுதினால் அது செல்லாது. செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய நீதிமன்றத்தை அணுகிதான் செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியும். நீதிமன்றம் ஒன்றுக்குத்தான் எழுதி வைத்த தானத்தை ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது. அதனால் வந்து நிபந்தனை செய்யப்பட்டு அந்த நிபந்தனை மீறப்பட்டால் உரிய நபர்கள் நீதிமன்றத்தில் அணுகிற செட்டில்மெண்ட்டை ரத்து செய்வதுதான் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விதி. அதை மீறி செய்யப்படுகின்ற எந்த செட்டில்மெண்ட்டும் செல்லாது. அதனால் எழுதி வைத்ததும் செல்லாது. நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான தீர்வுகளை பார்த்து வருகிறோம். பொதுவாக சிவில் நீதிமன்றங்களில் சொத்து தொடர்பான வழக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்சிப் நீதிமன்றத்தில் ஆரம்பித்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று முடிவதற்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வரை ஆகிறது. இதற்கு மாற்று வழி இல்லையா? காண்போம், காத்திருங்கள் சில நொடிகள். பொதுவாக மேலை நாடுகளில் சொத்து தொடர்பான வழக்குகள் எந்த அளவுக்கு எப்படி முடிக்கப்படுகிறது விளக்குகிறார் சமூக ஆர்வலர் ஜெகதீஸ்வரன். முதல் காரணம் என்னன்னா, சொத்தினுடைய மதிப்பு அதிகமாகிடுச்சு. ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்களே, பூம் ஆயிடுச்சு. எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அதில் போடும்போது அதுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு காலத்தில் ஒரு கிரவுண்டு 3000 300 ரூபா 3000 எல்லாம் இப்போ 3 லட்சம் 3 கோடின்னு விலை போயிட்டு இருக்கும்போது மக்களுக்கு வந்து அந்த நிலத்தின் மீது ஒரு ஆசை, ஒரு உரிமையை நிலைநாட்ட வேணும்னு ஒரு எண்ணம் வருது. இதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, சட்டத்தை வந்து தெரிந்து கொள்கிறாங்க. நிலம் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இந்த சட்டத்தின் குறித்தினுடைய அறிவு அவளுக்கு வருது. கூடவே என்னன்னா, இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்து இல்லைன்ற ஒரு நிலைமை இருந்தது. இப்போ பெண்களுக்கு அந்த சொத்து வருதுன்ற போது அந்த சொத்தை அந்த சொத்தை நம்ம எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு வேலை எழுத்து மூலமாக பாகப்பிரிவினை பண்ணியிருக்கலாம், பாகப்பிரிவினை பண்ணாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ பெண்களுக்கும் சொத்து இருக்கும்போது சொத்தில் வந்து எங்களுக்கும் பங்கு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், உங்களை நகை போட்டேன்னு சொல்லும் பொழுது அப்பாவுடைய சொத்து வேணும், பூர்வீக சொத்து வேணுன்ற ஒரு ஆசை. ஸோ சொத்துவோடைய மதிப்பு அதிகமாகி போகுது. பூர்வீக சொத்து எனக்கு ஒன்று வேணுங்கிற ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு தன்மையும் இதில் சேருது. இப்போ அவரோட கருத்தை அவரை தெரிவிச்சிருக்காரு. அவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய
சட்டத்துறை தலைவராக இருக்காரு. பல வழக்குகள் தொடர்பாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காரு. அதனால அவரோட விவரமா சொல்லியிருக்காரு. இப்போ கோவையிலேருந்து உமாசங்கர் என்கிற நேயர் காத்திருக்கார். உமாசங்கர், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். சார், அம்மாவோட அப்பா சுயமாக சம்பாதிச்ச சொத்துங்க சார். அந்த சொத்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட அப்பாவுக்கு 2 தாரங்க சார். அதில் அம்மாவோட அப்பா முதல் தாரத்துக்கு ஒரே பொண்ணுங்க சார். இரண்டாம் தாரம் மனைவிகளும் அவர் சம்பாதிச்ச சொத்தை இப்போ அவங்க கிட்ட இருக்குங்க சார். அவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. இப்போ நம்ம அந்த சொத்துல உரிமை கேட்டிருக்கோம். நமக்கு அதுல உரிமை இருக்குங்களா, நம்ம அதுல கேட்கறதுல நியாயம் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க முதல் தாரத்தின் மகனா? முதல் தாரத்தின் ஒரே மகளினுடைய 2வது மகன். 2வது மகன். சரி. முதல் தாரத்தின் வகைரா நீங்க? ஆமாங்க சார், முதல் தாரத்தின் வகை. இப்போ முதல் தாரத்தில் வந்து நீங்கள் என்ன இந்த சொத்து இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு உரிமை உண்டு. அதாவது முதல் தாரம் 2வது தாரம் என்கின்ற பிரச்சனைக்கு நாம் செல்வதை விட இந்த சொத்தில் முதல் தாரத்தின் வகையான நீங்கள், அதாவது முதல் தாரத்தின் மகளுடைய மகன்கள் நீங்கள்லாம், அந்த முதல் தாரத்து பெண்கள் முதல் தாரம் என்று வருகின்ற பொழுது, மகன் என்று வருகின்ற போதே வந்து இதில் வந்து முதல் தாரம் 2வது தாரம் என்ற வாரிசுகள் வந்து வாரிசுகளுக்கு வேண்டுமென்றால் வாரிசு உரிமை சட்டம் பிரகாரம் சரிசமமான சொத்து பங்கு வந்தாலும் கூட 2வது மனைவி என்பது அங்கீகரிக்கப்பட்ட 2வது மனைவியா இல்லையா என்பது நாம் இதற்கு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. 2வது மனைவி முதல் மனைவி இறந்தது பிறகு திருமணம் செய்து கொண்டிருந்தாலோ, முதல் மனைவி விவாகரத்திற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டிருந்தாலோ தான் 2வது மனைவிக்கான சட்ட ரீதியான அந்தஸ்து, அதிகாரம், அங்கீகாரம் உண்டு. ஆனால் வந்து 2வது மனைவியின் மக்கள் முதல் மனைவியின் மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது மக்களுக்கெல்லாம் சரிசமமான பாகம் இருந்தாலும் கூட உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வகைராவுக்கு நிச்சயமாக பாகம் உண்டு. அதை நீங்கள் நிச்சயமாக கோரலாம் சட்டத்தில். இப்ப கோவையிலிருந்து சாந்தா என்கிற நேயர் காத்திருக்காங்க. சாந்தா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார், விரைவு பட்டான்னு பேப்பர்ல வருது. விரைவு சட்டம். ஆமாமா, சொல்லுங்க. விரைவு பட்டா வழங்குறது பத்தி. விரைவு பட்டா. ஆனா விவோங்களை போய் கேட்டா ஊர்ல 6 மாசம் நீங்க இங்க இருந்தாதான் நாங்க பட்டா கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சார் செய்யறது? அதாவது நீங்கள் கேட்பது இலவச பட்டா கேட்குறீங்கம்மா. நீங்க இலவச பட்டா நீங்க கேட்கின்ற பட்சத்தில் வந்து பொதுவாக பட்டா வந்து அரசு நிலங்களில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இலவச பட்டா கேட்பதற்கு அவர்கள் சொல்வதை போல 6 மாதமாவது உங்களுக்கு உடைமையில் இருந்தால்தான் அதுக்கு பட்டா கொடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. உங்களுடைய பூர்வீக சொத்துன்னா உங்களிடம் ஆவணங்கள் இருந்தால், பூர்வீக சொத்துலாம் என்னென்ன நத்தம் பட்டான்னு என்று உண்டுமா, அப்போ அந்த காலத்திலிருந்தே உண்டு. அந்த போல நத்தம் பட்டாவா, நத்தம் நிலமாக உங்களுடைய இடம் இருந்து உங்களுக்கு பத்திரங்கள் எல்லாம் உங்கள் கையில் இருந்தால் இதற்கு அந்த கால அவகாசம் எல்லாம் கிடையாது. நேரடியாக நீங்கள் வந்து வட்டாட்சியர், அதாவது தாசில்தாரை அணுகி நீங்கள் பட்டாவை கோரலாம். தாசில்தார் இல்லை என்று சொன்னால் இப்போது நத்தம் நில உடைமை பட்டா செட்டில்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இப்போ மூடிவிட்ட காரணத்தினாலே நீங்கள் சம்பந்தப்பட்ட கோட்ட வருவாய் அலுவலர்னு சொல்றாங்கல்ல, ஆர்டிஓ, அவரை அணுகினால் இதற்குண்டான பட்டாவை வந்து நீங்கள் உடனடியாக பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சார், ஒரு அசையா சொத்தை வந்து தானமா எழுதி வைக்கிறதுக்கும் உயில் எழுதி வைப்பதற்கு என்ன வித்தியாசம்? தானமாக எழுதி வைப்பதற்கும் உயில் எழுதி வைப்பதற்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. என்ன என்று சொன்னால், உயில் என்ற ஆவணம் என்பது வந்து எழுதி வைப்பவருடைய காலாந்தரம் பிறகுதான் அது அமலுக்கும் ஆச்சாரத்திற்கும் வரும். அதுவரையில் அந்த உயிலை அவருக்கு மாற்றுவதற்கும் அதை ரத்து செய்வதற்கும் அது எல்லா அதிகாரமும் வந்து உயில் எழுதி வைத்தவருக்கு அதிகாரம் உண்டு. சுவாதீனம் உடனடியாக ஒப்படைக்கப்படுவது கிடையாது. உயில் எழுதுகின்ற பட்சத்தில் வந்து உடனடியாக இந்த சொத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, உடனடியாக நீங்கள் அந்த சொத்தை ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டியது என்று உயில் எழுத முடியாது. என்ன உயில் என்பது என்று அவருடைய வில்லிங்னஸ், வில் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். வில் என்று என்னவென்று சொன்னால் அவருடைய எண்ணம் எதுவோ, தான் இறந்த பிறகு இந்த சொத்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், ஒருத்தருக்கு அடிச்சின் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகவும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைக்க வேண்டும் என்பதனால் அதை எழுதி வைப்பது. செட்டில்மெண்ட் என்பது என்னவென்று சொன்னால் அதை உடனடியாக நீங்கள் சுவாதீனத்தை ஒப்படைத்து விட வேண்டும். தானம் கொடுப்பது வந்து தாய்மொழி யாருக்கு வேண்டுமானாலும் தானம் கொடுக்கலாம். செட்டில்மெண்ட் எழுதி கொடுப்பது வந்து உயில் பதிவு செய்தாலும் பதிவு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் செட்டில்மெண்ட்டை பதிவு செய்து ஆக வேண்டும் என்ற சட்டத்தில் ஒரு மேண்டட்டரி, அதாவது செய்து ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் உண்டு. அதனால் வந்து செட்டில்மெண்ட்டை எழுதி கொடுக்கிற பொழுது எழுதி வாங்குபவருக்கு உடனடியாக சொத்து கைமாற்றப்படுகிறது. அவர் உடனடியாக அந்த சொத்தை எடுத்து ஆண்டு அனுபவிப்பதற்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. அவர் விற்பனை செய்வதற்கோ அடமானம் செய்வதற்கோ அந்த சொத்தை அனுபவிப்பதற்கோ எழுதி வைத்தவர் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் உயில் எழுதி வைப்பவர்கள் அவருடைய காலாந்தத்துக்கு பிறகுதான் அது எழுதி வைக்கப்பட்டவர்கள் அந்த சொத்தை எடுத்து ஆள்வதற்கான அதிகாரம் சட்டத்தில் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது.
இப்ப கிருஷ்ணகிரியிலேருந்து வசந்தா என்கிற நேயர் காத்திருக்குங்க. வசந்தா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனையில? சார், இது வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து தானம் கொடுத்துருக்காரு சார் நிலம். அதுல வந்து எங்க அம்மா வீடு கட்டியிருக்காங்க. சரிம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சார், ஒரு தாத்தா வந்து அவரோட சுய சம்பாத்திய சொத்தை வந்து அவர் மைனர் மகனோட குழந்தைக்கு மைனருக்கு எழுதி வைக்கிறாரு. அந்த சொத்தை அந்த மகன், அதாவது அந்த மைனரோட தந்தை விற்க முடியுமா? இல்லை, பொதுவாக விற்க முடியாதுங்க. பொதுவாக சட்டத்து பிரகாரம் வந்து தாத்தாவினுடைய சுயார்ஜிய சொத்து முதலில் அதை வந்து மைனர் பேரனுக்கு எழுதி வைக்கின்ற பொழுது நேரடியாக மைனர் அதில் சம்பந்தப்படுகிறார். அந்த அப்படி விற்பனைக்கு அவர் தாத்தா அவர் விற்க வேண்டும் என்று சொன்னால் விற்பனைக்கான சரியான காரணத்தை நீதிமன்றத்தில் விளக்கி அவருடைய மைனருடைய தகப்பனார் தொடர்ந்து பேசுவோம் சார். இப்ப பொள்ளாச்சியிலிருந்து ராஜகோபால் என்கிற நேர் காத்திருக்கார். ராஜகோபால், உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார், எங்க தாத்தாவுடைய சொத்துங்க சார். சரிங்க, சொல்லுங்க. எங்க தாத்தாவுடைய சொத்துங்க சார். சரிங்க, அதனுடைய இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆச்சுங்க சார். இந்த 50 வருஷத்துக்கு பிறகு எங்க தாத்தாவுடைய சொத்தை பத்தி யாருக்குமே ஒன்றும் தெரியலைங்க சார். சரிங்க. ஆனா இப்ப எங்க ரீசெண்டா வந்து எங்களுக்கு ரிலேஷன் ஒருத்தர் வந்து உங்க தாத்தாவுடைய சொத்தை அடுத்தவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரிங்க. பிறகு அதுக்கு வேண்டிய இதெல்லாம் நாங்க போய் விசாரிச்சோம் சார். அந்த கிராமத்துல விசாரிக்கும் போது எங்க அப்பா அந்த சொத்து வந்து எங்க அப்பாவுக்கு சேர்ந்ததுதான் அப்படின்னு சொன்னாங்க சார். சரிங்க. பிறகு நாங்க வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் இதை பத்தி எல்லாமே விவரமெல்லாம் எடுத்தோம் சார். எடுத்ததுல வந்து அப்பாவுடைய பேரு கரெக்டா அந்த சித்தா நகர்ல வந்துருச்சுங்க சார். ஆனா மணிகார்கிட்ட வந்து இப்ப அம்மா பேருக்கு அந்த பட்டா மாத்தல அப்படிங்கும் போது சார் அப்பாவுடைய இறப்பு சான்றிதழ் வந்து கருப்புசாமின்னு ஒரு பேர் இருக்குங்க சார். ஆனா சித்தா நகர்ல வந்து நஞ்சப்பன் மகன் வீரப்பன் வருதுங்க சார். சரிங்க. ஆனா நாங்க இங்க பொள்ளாச்சியில வந்து தாலுகா ஆபீஸ்ல வந்து அதுக்கு பேர் மாற்றத்துக்கு எல்லாம் ட்ரை பண்ணோம் சார். ஆனா அவங்க வந்து அந்த பேர் மாற்றம் எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க சார். இல்ல, அவரோட உண்மையான பேர் என்னன்னு சொல்லலையே நீங்க? கருப்புசாமியா? சார், அப்பா வந்து பிறந்த 1.5 வயசுலயே தாத்தா இறந்துட்டாருங்க சார். அவரு வந்து காடினா ஒருத்தர் வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க சார். அதனால அவங்களுடைய பேரை வந்து அவரு வந்து மென்ஷன் பண்ணிட்டாருங்க சார், கருப்புசாமி அப்படின்னு சொல்லிங்க சார். ஆனா பிறகு இப்ப என்னாச்சுன்னா எல்லாம் அங்க விசாரிக்கும் போது அப்பாவுடைய அப்பா பேர் வந்து நஞ்சப்பன்னு எல்லா ஊர்ல இருந்து சொல்லிட்டாங்க சார். மணிகாரர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க சார். பிறகு வந்து மணிகார் லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கு பிறகு ரோட்டரியில இருந்து வக்கீலும் அவரே எழுதி கொடுத்துட்டாருங்க சார். இப்போ வந்து நீங்க கேள்வி ரொம்ப லென்த்தியா இருக்கு, நான் சொல்றது கேளுங்க. இப்போ உங்க தகப்பனார் பேர் இல்லாம வந்து ரெவன்யூ அசஸ்மெண்ட் வராது. உதாரணத்துக்கு இப்போ கருப்புசாமி என்று இருக்குன்னு வச்சுங்களேன், கருப்புசாமியுடைய தகப்பனார் பேர் அதில் வரும். நஞ்சப்பன் என்று இருந்தால் நஞ்சப்பனுடைய தகப்பனார் பேர் அதில் வரும். அதனால தகப்பனார் பெயர் சரியாக இருந்தால் நீங்கள் அதுக்கு உண்டான தகுந்த நீதிமன்றத்தை அணுகி வந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து நிலைநாட்டலாம். நீங்கள் தகப்பனார் பெயர் முதல் இருக்கான்னு சரி செக் பண்ணிக்கோங்க. கோர்ட்டில் அணுகி உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி. இப்போ சென்னையிலேருந்து எலிசபெத் என்கிற நேயர் காத்திருக்காங்க. எலிசபெத், உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார், என்னுடைய தாய் வீட்டு சொத்து வந்து பில்டர் கிட்ட கொடுத்துருக்கோம் சார். தாய் வீட்டு சொத்து. சரிங்க சார், சொல்லுங்கம்மா. சரி சொல்லுங்க. அது வந்து பில்டர் கிட்ட கொடுத்து 2 வருஷம் ஆச்சு சார் வீடு கட்டுறதுக்கு. சரிம்மா. அது வந்து இப்போ பில்டர் வந்து எனக்கு சேல்ஸ் ஆகல, வீடு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாரு. சரி, நாங்க தர வேண்டிய கொஞ்சம் வாங்கின படத்தை ரிட்டர்ன் பண்றதுக்கு கேட்டாரு, கொடுத்துட்டோம். ஒரு 3 lakhs இப்போ கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி கொடுத்தோம். அதுக்கு ஒன்றும் எழுதி கொடுக்கவே இல்லை, ஒன்றும் எதுவுமே ரிட்டர்ன் எதுவும் கொடுக்கல. சரிம்மா. 1 week உங்களுடைய பிரச்சனை வந்துமா சொத்து பிரச்சனை இல்லை, பில்டருக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நுகர்வோர் பிரச்சனை. இது நுகர்வோர் பிரச்சனைக்கு வந்து நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து அவர் மேலே சேவை குறைபாடுக்காக நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகினீங்கன்னா அதுக்கு உரிய பரிகாரத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் பெறலாமா? நன்றி. நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான தீர்வு என்ன என்பதை பார்த்து வருகிறோம். பொதுவாக சொத்து தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிப்பதற்கு வழி இல்லையா? காண்போம், காத்திருங்கள் சில நொடிகள். நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான தீர்வு என்ன என்பதை பார்த்து வருகிறோம். பொதுவாக மேலை நாடுகளில்
சிவில் வழக்குகள் எப்படி விசாரித்து தீர்க்கப்படுகிறது விளக்குகிறார் சமூக ஆர்வலர் ஜெகதீஸ்வரன். லோக்கல் கோர்ட்ஸ், அதாவது உள்ளூர் நீதிமன்றங்கள் இங்கேயும் சாத்தியம். இது வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான கோர்ட்டை நியமிங்க அப்படின்ட்டு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் 25,000 மக்கள் தொகை இருந்தால் அதுக்கான ஒரு நீதிமன்றம், 50,000 நகர்ப்புறத்தில் 50,000 மக்கள் தொகை இருந்தால் அதுக்கு நீதிமன்றம். இதுக்காக புதுசாக நீதிமன்றம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற அரசு அலுவலகங்களில் சாயந்தர நேரத்தில் பயன்படுத்திக்கலாம், சனி ஞாயிறுகளில் பயன்படுத்திக்கலாம். இதற்கான பணியாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி. இவங்களுக்கான தனியாக சம்பளம்லாம் கிடையாது. இவங்களுக்கான பயணச்செலவு இல்லை மதிப்பீட்டு இது மாதிரி, அதாவது ஒரு சின்ன காம்பன்சேஷன் மாதிரி கொடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் போதும். இதில் முக்கியமாக என்னன்னா, இந்த நீதிமன்றங்கள் இந்தியா முழுக்க அமைக்கிறதுக்கே நமக்கு வந்து 1992 படி 600 கோடி செலவாகும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 2000 கோடி. இந்தியா அரசு ஒரு நாளைக்கு செலவழிக்கிற தொகை வந்து 5500 கோடி. அதை கம்பேர் பண்ணும்போது இது மிக மிக சிறிய தொகை. இந்த மாதிரி பண்ணால் பல லட்சக்கணக்கான, ஏன்னா நான் சொன்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் 16 லட்சம் வழக்குகள்னு சொன்னேன். இந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து 3 கோடி வழக்குகள் இருக்குது. இது வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, அல்டமஸ் கபீர் முன்னாள் நீதிமன்றி சொல்றாரு, இன்னைக்கு சதாசிவம் சொல்றாரு, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இதற்கான தீர்க்கறதுக்கான வழிகளும் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அதை வந்து அதுக்கான அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னா கண்டிப்பாக வந்து அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் முடிவு செஞ்சு மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதை தீர்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்ணாதான் இந்த மாதிரி உள்ளூர் நீதிமன்றங்கள் அமைச்சு மக்களுக்கு இருக்கிற எல்லா வழக்குகளையும் உடனடியாக தீர்த்து பைசல் பண்ற அளவுக்கு நமக்கு முடியும். இப்போ அவர்களோட கருத்து பார்க்கும்போது இப்போ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு இருக்கு. உள்ளூர் நீதிமன்றங்களில் நேரடியாகவே போய் அவங்க வழக்கை வாதிட்டு அது போல் இங்கேயும் அமைக்கணும் அப்படிங்கிறது அவரோட கோரிக்கையாக இருக்கு. பொதுவாக இது போன்ற வழக்குகள் நம்ம விரைவு நீதிமன்றம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், இப்போ நமக்கு கிரிமினல் சைடு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்கு, ஏன் இதில் வந்து சாத்தியம் இல்லை? இது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் என்பது வந்து அது ஒரு தனி விங். அது பொதுவாக இப்பொழுது வந்து இப்போ சார் ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி நிர்மாணிப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போதைய சூழ்நிலையில் வந்து மக்கள் நீதிமன்றம் என்று இப்பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இலவச சட்ட உதவி ஆணையத்தின் மூலமாக இப்பொழுது கடந்த வாரம் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அறிவித்ததைப் போல கடந்த 27ஆம் தேதி பல லட்சக்கணக்கான வழக்குகள் ஒரே நாளில் முடிக்கப்பட்டது என்பது நீங்கள் அறிந்த ஒன்றாகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஒரே நாளில் மகா லோக் அதாலத் என்ற ஒரு பெரிய லோக் அதாலத்தை நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலம் மாத்திரமல்ல இந்தியா முழுவதுமே வந்து அன்றைய மகா லோக் அதாலத்தை நடத்தினாங்க. தமிழகத்தில் மாத்திரம் வந்து ஒரு 5 லட்சம் வழக்குகள் தீர்க்கப்பட்டன. இப்போ நெய்வேலியிலிருந்து இளஞ்செழியன் என்கிற நேயர் காத்திருக்கார். இளஞ்செழியன், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனையில? சார் இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஆக்சிடென்ட் கேஸ் தீர்ப்பு 2 வருஷம் ஆயிடுச்சு சார். தீர்ப்பாகி சரிங்க. தீர்ப்பாகி அது வக்கீலுக்கு அன்னைக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க சார். சரிங்க. அதுல வந்து மைனரோட அமௌண்ட் வந்து 3 பேருக்கு அப்படியே இருந்தது சார். சரிங்க. திரும்ப இப்போ போய் கோர்ட்ல அப்ளை பண்ணி வாங்கும்போது அந்த வக்கீலுக்கு அதுல 20% கமிஷன் கேட்கறாங்க சார். அது எப்படி நம்ம வந்து டைரக்டா கோர்ட்ல அப்ளை பண்ணலாமா? இல்ல, இது நீங்க கேட்பது வந்து சொத்து தொடர்பான வழக்கு கிடையாது. இது நீங்க மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தொடர்பான வழக்கு. அதனால வேறொரு நிகழ்ச்சியில நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்போ மேட்டூர்ல இருந்து கந்தசாமி என்கிற நேயர் காத்திருக்கார். கந்தசாமி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான வழக்குல? ஹலோ சார். தொடர்ந்து பேசுங்க கந்தசாமி, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார். சொல்லுங்க சார், நல்லா கேக்குது, சொல்லுங்க சார். எனக்கு பூர்வீக சொத்து சார், தாத்தாவோட சொத்து. சரிங்க. அதுல வந்து 2 அண்ணன் தம்பிங்க சார். சரி. எங்கள் அப்பா வந்து தான செட்டில்மெண்ட்டு எனக்கு மொத்தம் 4 ஏக்கர் சார். சரிங்க. தான செட்டில்மெண்ட்டு எனக்கு பண்ணி வச்சாரு சார். அது நான் கொண்டு போய் நான் பட்டா மாறுதல் பண்ணி பட்டா பண்ணிட்டேங்க சார். சரிங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இப்போ வந்து 10 வருஷம் ஆகுங்க சார் பட்டா வந்து எனக்கு. சரிங்க. அது பூர்வீக சொத்து எங்கள் அப்பா பேரும் என் பேரும் கூட்டு பட்டாவில் இருக்குங்க சார். சரிங்க. இப்போ வந்து எங்கள் அண்ணா வந்து பட்டா மாறுதல் கொண்டு வரும்போது அதில் சொத்து வந்து அதிகமாக இருக்கு சார். இது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி பொதுவாக இந்த பத்திர எழுதுகின்ற உரிமைதாரர்கள் இருக்கின்றார்கள்ல, அவங்கெல்லாம் எழுதுகின்ற பொழுது இது ஒரு நிறைய பேர் நல்லா தான் எழுதுகிறாங்க. சில பேர் வந்து தவறான முறையில் ஆலோசனைகள் கூறப்பட்டு ஆவணங்களை தயாரிக்கின்ற பொழுது பூர்வீக சொத்தாக இருந்தால் அதில் அனைவருக்கும் பாகம் உண்டு என்பதை வந்து அனுமானிக்காமலேயே தகப்பனாரை வச்சு ஒரே ஒரு மகன் பெயரில் செட்டில்மெண்ட் எழுதி வச்சுறது. எந்த விதமான ஏனென்று சொன்னால் பூர்வீக சொத்தில் வந்து தகப்பனார் மற்றும் எத்தனை மகன்கள் இருக்கின்றார்களோ எல்லாருக்குமே அந்த சொத்தில் அதிகாரமும் உரிமையும் உள்ளது சரிசமமாக.
அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தகப்பனார் மாத்திரமே வந்து மகன்கள் பெயரிலோ மகள்கள் பெயரிலோ ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தி வைத்தால் அது அவருடைய பாகத்தை மாத்திரம்தான் கட்டுப்படுத்துமே ஒழிய எஞ்சி இருக்கின்ற எழுதி வைக்கப்படாத உரிமைதாரருடைய பாத்தியதையை அது கட்டுப்படுத்தாது. அதனால் உங்கள் அண்ணன் கேட்கிற பிரகாரம் வந்து நீங்கள் வந்து அவர் கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுத்து தான் தீர வேண்டும். அந்த செட்டில்மெண்ட் வந்து இதுக்கு வந்து கால அவகாசமே கிடையாது. 10 ஆண்டுகளானாலும் சரி 20 ஆண்டுகளானாலும் சரி இந்த பாகஸ்தர்களுக்குள்ளே கால அவகாச சட்டம் பொருந்தாது. எத்தனை ஆண்டுகள் கழித்து வேண்டுமானாலும் கேட்பதற்கு அதிகாரம் உண்டு என்பதால் உங்கள் அண்ணனுக்கு அதில் பாகம் உண்டு. நன்றி. நேயர்களே, சொத்து தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிவில் நீதிமன்றங்களில் வழக்குகள் தேங்குவதற்கு சிவில் நடைமுறை சட்டமும் ஒரு காரணமா? காண்போம், காத்திருங்கள் சில நொடிகள். நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான தீர்வு என்பதை பார்த்து வருகிறோம். பொதுவாக சொத்து தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் அதிகம் தேங்கி கிடப்பதற்கு சிவில் நடைமுறை சட்டமும் ஒரு காரணமா? விளக்குகிறார் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பரம்ஜோதி. எதிரிடை சுவாதீனம், அதாவது அட்வர்ஸ் பொசிஷன் என்ற நிலை இந்தியாவில் உள்ளது. அதாவது 12 ஆண்டுகளுக்கு மேல் ஒருவர் ஒரு நிலத்தை தான் அனுபவித்து வந்தால் அந்த நிலமானது அவருக்கு உடைமை சொந்தமாக ஆகிவிடும் ஒரு தன்மை உள்ளது. உச்ச நீதிமன்றம் கூட சிறிது ஆண்டுகளுக்கு முன்பு அட்வர்ஸ் பொசிஷன் என்ற நிலையை இந்தியாவில் நீக்கி சட்டம் இயற்ற வேண்டும், ஏனென்றால் அது 3ஆம் நபர்களின் சொத்துக்களை அபகரிக்கின்ற நிலை உள்ளது என இந்திய அரசுக்கு கூட தெரிவித்துள்ளது. முக்கியமாக இந்த வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது அதன் உண்மை நிலையை அறியவும், வழக்குகளில் ஒருவர் இன்ஜெக்ஷன் ஆர்டர், அதாவது உறுத்துக்கட்டளை பெறவும், அந்த உறுத்துக்கட்டளை மற்றொருவர் வந்து நீக்குவதற்கும் பெரும் காலம் ஏற்படுகிறது. இதற்குள்ளாக வழக்கில் உள்ள வாரிசுகள் யாராவது இறந்துவிட்டார் எல்லார் பெட்டிஷன் என்ற நிலைகளும் ஏற்படுகிறது. மேலும் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மிக தொன்மையான ஒரு சட்டமாக இருந்துள்ளது. அதனை மாற்றி சில சீர்திருத்தங்களை கொள்ள வேண்டும். பொதுவாக அந்த பூர்வீக சொத்துல ஒரு ஆண் மகனுக்கு இணையாக ஒரு பெண்ணும் வந்து அது ரைட்ஸ் கேட்க முடியுமா? ஆமாம் சார். இப்போ ரீசெண்டாக 89 தான் அந்த சட்டத்தை கொண்டு வரப்பட்டது. என்னவென்று சொன்னால் அதற்கு முன்பெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து சட்ட ரீதியாக வந்து சரிசமமான அந்தஸ்து பூர்வீக சொத்துக்கள் கொடுக்கப்படவில்லை. பெண்கள் சொத்து வந்து 2 நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப திருப்பூர்ல இருந்து தங்கவேல் என்கிற நேர் காத்திருக்கார். தங்கவேல், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனையில? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இது சொத்துங்க சார் எங்க அப்பா பேர்ல இருக்குதுங்க சார். சரிங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சொத்து அப்பா பேர்ல இருக்குங்க சார். சரிங்க. அப்புறம் அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. சரிங்க. அதுக்கு பின்னாடிங்க எங்க அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் சேர்ந்து இப்போ 2008 அதைய வித்திருக்காங்க சார். உங்களுடைய அனுமதி இல்லாம? அனுமதி இல்லைங்க சார். நானும் எங்க ஒய்ஃபும் கொஞ்சம் கருத்து வேறுபாட்டில் தனித்தனியா பிரிஞ்சுட்டேங்க. சரிங்க. என்னோட அனுமதி இல்லாம எனக்கு தெரியாம வித்திருக்காங்க 2008. சரிங்க. நான் 2006 வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேங்க. சரிங்க. இந்த சொத்துல வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் பாகத்துக்கு உங்களுக்கு உரிமை உண்டு சார். உங்களுக்கு விற்றவர்கள் சொல்லுங்க சார். எல்லாம் சேர்ந்துங்க சார் ஒரு பார்ட்டிக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பார்ட்டி இன்னொருத்தருக்கு வித்திருக்காங்க. அதான் ஏதோ பவர் கொடுத்தாலும் விற்றாலும் வந்து உங்களுடைய பாகத்தை வந்து அது கட்டுப்படுத்தாது. உங்கள் பாகத்துக்கு நீங்கள் நீதிமன்றத்தை சென்று நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். உங்கள் பாகத்துக்கு நீங்கள் வழக்கு தொடர்ந்து நீங்கள் உங்கள் பாகத்தை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். நன்றி. இப்போ இந்த பூர்வீக சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு பெண்களும் இப்போ உரிமைக்கணும். பெண்களுக்கு வந்து சார் ஏற்கனவே வந்து பெண்கள் வந்து சொன்ன மாதிரி 89க்கு முன்பெல்லாம் வந்து பெண்களுடைய சொத்து வந்து தனிப்பட்ட முறையில் அவர்களாக சம்பாதித்திருந்த சொத்தாலும் சரி, தாய் வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட சீதன சொத்தாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்கள் பேரில் வாங்கி வைக்கப்பட்ட சொத்துக்களாக இருந்தாலும் சரி, எந்த சொத்தாக இருந்தாலும் இப்பொழுது பினாமி அபாரிஷன் ஆக்ட் பிரகாரம் பினாமி எல்லாம் இப்பொழுது கிடையாது. பெண்கள் சொத்தை பொறுத்தவரையில் பூர்வீகத்தில் வந்து 89க்கு முன்பு பூர்வீக சொத்தில் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவர்களுக்கு பாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்கு விகிதாச்சாரம் சட்டத்தில் உண்டு. 89ற்கு பிறகு அன்றைய தேதியிலிருந்து 89 பிறகு திருமணமாகியிருந்தால் அதுவரை திருமணமாகாமல் இருந்த அனைத்து பெண்களுக்கும் வந்து சட்ட ரீதியாக ஒரு ஆண்மகனுக்கு என்ன சொத்து விகிதாச்சாரம் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம். அதை வந்து மீஞ்சூர்ல இருந்து ஸ்டாலின் என்கிற நேர் காத்திருக்கார். ஸ்டாலின், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த சொத்து தொடர்பான பிரச்சனையில? சார் வணக்கம் சார். மீஞ்சூர் ஸ்டாலின் பேசுறேன். வணக்கம் சார். ஒரு சொத்து வந்து ஒரு 80 சென்ட். சரிங்க.
எங்க 3 தலைமுறை எங்க கிட்ட இருக்காது. சரிங்க. அது நாங்க தீர்வு செலுத்தலான்னு விஓ கிட்ட போனா அவர் என்ன சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் பேர்ல பட்டா இருக்கு. சரிங்க. அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பட்டா செக் பண்ணா பட்டா வந்து இருக்கு, இன்னொருத்தர் பேர்ல இருக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து அது யாருன்னு தெரியல. சரிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க லேண்ட் காப்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. யாரு பட்டா இருப்பவர்களா? ஆமா ஆமா. சரிங்க. அவனா வந்து 3ஆவது தலைமுறையில வந்து அவங்க வாரிசுதார் இருக்காரு இல்லையா? சரிங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சரிங்க. அவங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட் டீல் வந்து 1945ல பண்ணிருக்காங்க. யாரு அவங்களே? ஆமா. நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்தது வந்து 1945ல ஒரு செட்டில்மெண்ட் டீல் பண்ணிருக்காரு. யாருக்கு எழுதி கொடுத்திருக்காரு? இப்ப பட்டா வச்சிருக்காங்கல்ல அவங்க பேரண்ட்டுக்கு. சரிங்க. சரி. அதை வெரிஃபை பண்ணும்போது அந்த செட்டில்மெண்ட் டீட்ல வந்து நீங்க வந்து இந்த சொத்தை அனுபவிக்கலாம். அதனால வந்து இப்போ வந்து உங்களுடைய நீங்க வந்து பல ஆண்டு காலம் சொத்து அனுபவித்து வந்து கொண்டிருந்தாலும் கூட நீங்க வந்து அந்த சொத்துக்கு உண்டான ஆவணங்களை வந்து இது நாள் வரையில் நீங்க பார்க்காம வச்சுட்டு இருக்கிறீங்க. எந்த மாதிரி அனுபவிச்சு இருக்கீங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆவணங்கள் தான் வந்து சொத்தை பராமரிப்பதற்கான முக்கியமான ஒரு சாத்தியக்கூறு. எந்த ஒரு சொத்தை நீங்கள் அனுபவிச்சிங்கனாலும் அதுக்குண்டான ரெவென்யூ ரெக்கார்டோ, முனிசிபல் ரெக்கார்டோ, பஞ்சாயத்து தீர்வையோ அல்லது கிஸ்தியோ ரசீதோ அனைத்தும் வந்து நம்ம பெயரில் மாற்றப்பட்டு இருந்தால்தான் உங்கள் பெயரில் சொத்து இருப்பதாக சட்ட ரீதியாக ஒத்துக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் அது பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் வந்து அது ஏற்கனவே இருந்தவர்கள் பெயர்கள் தான் இருப்பதாக அது அனுமானிக்கப்படும். நிலங்களாக இருந்தால் அதுக்கான அடங்கல் வரும், மற்ற சொத்துக்களுக்கு வராது என்பதால் அது அவர்களுக்கு உரிமை கோருவதற்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் நீதிமன்றத்தை அணுகிக் கொள்ளலாம். நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழக்கறிஞர் ஏ.கே. ரமேஷ் விளக்கமாகவும் விரிவாகவும் பதிலளித்தார். அவருக்கு தந்தி டிவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி. நேயர்களே, அடுத்த வாரம் இதே நாள் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமேஷ்குமார். நன்றி, வணக்கம். சட்டம் யார் பக்கம் இணைந்து வழங்கியவர்கள் Pumex Bunions and Briefs.